வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன்கிழமை பிறந்தவங்க, 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்க, மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள், இவங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்த்தே தீருவீங்க. மாணவமணிகளுடைய பெற்றோர்களே, இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்கள் படிப்பு, குழந்தைகளோட படிப்பு நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்த்தே தீருவீர்கள். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத இப்போ பார்க்குறோம். இன்றைக்கும் நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். தப்பொன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 9லேருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9லேருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. சனிக்கிழமை நல்ல நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அசைவ உணவை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ரொம்ப கவனமாக இருக்கணும். கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மனோதிடம் இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் இருக்குது. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது, தன்மையான பேச்சு இருக்குது. அதனால் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நிதானம், பொறுமை, பேச்சு சாமர்த்தியம், இதெல்லாம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றியை தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வீண் செலவு கிடையாது. மனசு தடமாக இருக்குது, நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினைங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். கோபத்தினால மாட்டிக்குவீங்க. முன்கோபப்பட்டு தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை,
பொறுமையாக இருங்க. தோற்று போயிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஞான தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தன்னம்பிக்கை இருக்குது, மனோதிடம் இருக்குது, நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. சனிக்கிழமை கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம், அன்றைக்கு நல்ல நேரம் கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.